டிஎன்பெட் டிஎன்பிசிக்கான சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் தாவரங்களின் கடத்துத்திறன் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உலர்ந்த திராட்சை நீரில் உப்புவதற்கு காரணம். ஆப்ஷன் பி, உள்ளீறுதல். செகண்ட், நீராவி போக்கிற்கு எதிர்மறையாக செயல்படும் காரணி. ஆப்ஷன் சி, ஈரப்பதம். தேர்ட், நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுகிறது. ஆப்ஷன் சி, நீர். ஃபோர்த், வேர் தூவிகளானது ஒரு ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி, அதாவது புறத்தோலி நீட்சியாகும் ஒரு செல் அமைப்பாகும். ஃபிஃப்த், கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை. ஆப்ஷன் ஏ, செயல்மிகு கடத்துதல். சிக்ஸ்த், மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரின் பகுதி. ஆப்ஷன் ஏ, வேர் தூவி. செவன்த், பொறுத்துக. ஏ, சிம்பிளாஸ்ட் வழி, அதோட ஆன்சர் 2 பிளாஸ்மோடெஸ்மேட்டா. பி, நீராவி போக்கு, அதோட ஆன்சர் 1 இலை. சி, ஆஸ்மாசில், அதோட ஆன்சர் 4 சரிவு அழுத்த வாட்டம். டி, வேர் அழுத்தம். 3 சைலத்தில் உள்ள அழுத்தம். இதோட ஆன்சர் 2143. 8th கொஸ்டின், கூற்று உள்ளீர்தல் திறன் பைகோஸ் கொலாய்டுகள் புரதங்கள் ஸ்டார்ச் மற்றும் செல்லுலோஸ் ஆகியவற்றில் அதிகமாக உள்ளது. காரணம், லிக்னின் நீர் உள்ளீர்தலில் ஈடுபடுகிறது. இதுக்கு ஆன்சர் சி, ஆப்ஷன் சி. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறானது. 9th, கரைப்பொருட்களின் தோற்றுவாயாக இருப்பது. ஆப்ஷன் பி, தண்டு. 10th, சாற்றேற்றம் டேஷ் வழியாக நடைபெறுகிறது என்பது நிரூபிக்கும் பரிசோதனை வளைய சோதனை எனப்படும். ஆப்ஷன் டி, சைலம். 11th, வேர் தூவியினால் உறிஞ்சப்படும் நீர் அதிகபட்ச நிலையை நோக்கி கடத்தப்பட காரணமான விசை. ஆப்ஷன் ஏ, நீராவி போக்கின் இழுவிசை. 12th, நாற்றுக்கள் மண்ணிலிருந்து வெளிப்பட டேஷ் இன்றி இயலாது. ஆப்ஷன் பி, உள்ளீறுதல். 13, நீர் வடிதல் தாவரங்களில் நடைபெற காரணம். ஆப்ஷன் ஏ, வேர் அழுத்தம். 14, புளோயத்தின் வழியாக உணவு கடத்தப்படும் தன்மை. ஆப்ஷன் சி, சுக்ரோஸ். 15, வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. ஆப்ஷன் டி, சைலம். 16, நீர் வடிதல் எதன் வழியாக நடைபெறுகிறது. ஆப்ஷன் ஏ, ஹைடதோடுகள். 17, டேஷில் புரோட்டோபிளாஸ்ட்கள் தொடர் இணைப்பாகிறது. ஆப்ஷன் ஏ, சிம்பிளாஸ்ட். 18, செல் சுவரற்ற செல்லின் பகுதி. ஆப்ஷன் சி, புரோட்டோபிளாஸ்ட்.